சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான முதன்மையான விரதமான மகா சிவராத்திரி விரதத்தின் சிறப்புகளை பற்றி சொல்லாத புராணங்களே கிடையாது. சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட திருநாளையே மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த நிகழ்வு எங்கு நடைபெற்றது, மகா சிவராத்திரி விரதம் வழிபாடு தோன்றிய தலம் எது என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில்தான் என்பது பலருக்கும் தெரியாத உண்மை. இந்த நாளில்தான் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்ட போது அவர்களது சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அதை ஏற்ற சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிளம்பாக விஷ்ணு பிரம்மா இருவர் முன்பும் தோன்றினார். அந்த நெருப்பு பிளம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவி மிக பிரம்மாண்டமாக காட்சி அளித்தது. அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக தோன்றியது ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த விஷ்ணு தனது முயற்சியை கைவிட்டு திரும்பி வந்தார். அவரிடம் இருந்த ஆணவம் காணாமல் போய்விட்டது. ஆனால் பிரம்மாவிடம் இருந்த அகந்தை மட்டும் நீங்கவில்லை. உயர பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பிக் கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாளம்பூவை பார்த்தார். அந்த தாளம்பூ ஈசனின் முடியில் இருந்து விழுந்து பல 100 யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்தார். நெருப்பு பிளம்பின் முடியை தான் கண்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாளம்பூவிடம் பிரம்மா கேட்டுக்கொண்டார். தாளம்பூவும் அதற்கு சம்மதித்தது. தரை இறங்கியதும் அந்த தாளம்பூ பொய் சாட்சி சொன்னதும் கோபப்பட்ட சிவபெருமான் நெருப்பு பிளம்பில் இருந்து வெடித்து கொண்டு லிங்க வடிவில் வெளியில் வந்தார். விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவிற்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாளம்பூவை பூஜைக்கு தகுதி அற்ற மலராகவாய் என்றும் சாபமிட்டார். இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில்தான். இதன் மூலம் உலகில் திருவண்ணாமலையில்தான் முதலில் அக்னி தோன்றியது என்கிறார்கள். இந்த அக்னியிலிருந்துதான் சூரியன் சந்திரன் போன்ற பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றின என்றும் புராணங்களில் எழுதப்பட்டுள்ளது. இந்த அக்னியிலிருந்து வெளிவந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார். இதனால் திருவண்ணாமலையில்தான் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது என்பது உறுதியாகிறது. மாசி மாத சிவராத்திரி அன்று இந்த நிகழ்வு நடந்ததால் அது மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. ஆக மகா சிவராத்திரி தோன்றிய தலம் திருவண்ணாமலையே. திருவண்ணாமலையில் இருந்துதான் லிங்கோத்பவர் வழிபாடும் மகா சிவராத்திரி கொண்டாட்டமும் மற்ற தலங்களுக்கு பரவியது என்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் அருளால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான துன்பங்கள் மற்றும் பாவங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம். குளிர்காலத்தின் நிறைவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் இந்த மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி கோடைக்காலம் துவங்குவதற்கு முன் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ளது. மாசி மாத தேய்பிறை சதுர்த்தி திதியையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுகிறோம். மற்ற மாதங்களில் வரும் சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபட தவறி இருந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.